எல்லோருக்கும் வணக்கம். லயன்ஸ் கிளப் அண்ணா நகர் சார்பாக வந்து ஒரு டிஜி வைஷ்ணவ் காலேஜில் எஸ்விடிசி சார்பாக இல்லாதவங்களுக்கு அந்த மருத்துவ உதவி பண்ணுற விஷயம் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய முறை எங்கள் அறக்கட்டளை சார்பாக எங்களோட அறிவும் வந்து சொல்லியிருக்காப்புல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கும் நிறைய பண்ணியிருக்காங்கன்னா ஒரு முறை வந்து அவங்கள போய் சந்திக்கணும்னு நான் அதுக்காக தான் வந்தேன். சத்தியமாக சொல்கிறேன், மேடை ஏறினதுனால அந்த சீஃப் கெஸ்ட் கிடையாது. மேடையோட இந்த விழாவோட சீஃப் கெஸ்ட் வந்து இதோ உட்காந்துருக்காங்களே அப்படி முதல் வரிசையில், பின்னாடி இருக்கிற வரிசையில் இந்த மருத்துவர்கள், இந்த ஸ்டாஃபு, வாலண்டியர்ஸு, இந்த எஸ்விடிசி சார்ந்தவர்கள் தான் உண்மையான வந்து சீஃப் கெஸ்ட். ஏன் சொல்கிறேன்னா வந்து இது சாதாரண விஷயம் இல்லைங்க. 10 ரூபாய்க்கு பிளட் டெஸ்ட்டுன்றது நான் வெளியில் போய் சொன்னால் கூட சும்மா பைத்தியக்காரத்தனமாக பேசாத, எங்கிட்ட நடக்குதுன்னு கேட்பாங்க. இது எல்லாருக்கும் போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் என் முகத்தை நான் பயன்படுத்திக்கிட்டு இங்கிட்ட வந்திருக்கேன். இந்த விஷயத்த வந்து நான் வெளி உலகத்துக்கு சொல்லணும். வெளி உலகத்துக்கு கொண்டு போய் நான் சொல்லணும். விஷயம் பண்ணுறது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இதில் வந்து நிறைய பேர் சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸு கொடுக்குறாங்க. நிறைய பேர் வந்து அதாவது ஒரே நாளில் 1.5 லட்சம் திரட்ட முடியும்னா இவங்க சாதாரண மனிதர்கள் கிடையாது. கண்டிப்பாக வந்து உண்மையிலே நான் பெருமைப்படுறேன். அவங்களோட கூட உட்காந்து அவங்களோட வந்து இந்த மேடையில் அவங்களோட சேர்ந்து பேசுகிறேன்னா உண்மையிலே எனக்கு பெருமையாக இருக்குது. ஒரு தெரியாத ஒரு பெற்றோர்களுக்கு வந்து அவங்க உதவி செஞ்சு இம்மீடியட்டாக ஒரே நாளில் வந்து அந்த தம்பிக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க. இல்லைனா எந்த பக்கம் போனோம், எத்தனையோ பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். எத்தனையோ பேர் தமிழ்நாட்டில் வந்து எங்கிட்டு போய் வந்து காசு கேட்டு எப்படி நம்ம வந்து மருத்துவ உதவி இல்லை கல்வி உதவி இல்லை ஏதோ ஒரு வகையில் பண்ணணும் அப்படின்றது யோசிப்பாங்க. முக்கியமாக என்னோடய பதிவு வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு சோஷியல் மீடியாவில் வந்து லயன்ஸ் கிளப் அண்ணா நகர் சார்பாக இந்த 26வது ஆனிவர்சரியில் நான் கலந்துக்கிட்டேன். இந்த எஸ்விடிசியின் ஒரு விஷயத்தில் இவ்வளோ நல்ல விஷயங்கள் இந்த டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பண்ணணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு அவசியமே கிடையாது. ஆனால் அந்த 10 ரூபான்றது ஒரு சாதாரண, அதாவது சம்பாதிக்க முடியாத அளவுக்கு இருக்கிற ஆட்கள் கூட வந்து போய் பிளட் டெஸ்ட் பண்ணிக்க முடியும், சிகிச்சை பெற்றுக்கொள்ள முடியும்ன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் உண்டாக்குனீங்க பாருங்களேன் பிளாட்ஃபார்மு. அதை யாராலையும் வந்து பீட் பண்ண முடியாது. யூ கேனாட் அவுட் பீட் தட் சர்வீஸ். வென் வி கோ டு ஹாஸ்பிட்டல் போகும்போது உங்களை தான் நாங்கள் தெய்வங்களாக பார்க்குறோம். ஸ்டாஃப் உட்பட, நர்சஸ் உட்பட, மருத்துவர்கள் உட்பட எல்லாரும் வந்து கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க. ஒரு விஷயத்தை வந்து படித்து அவங்க டாக்டர் பட்டம் வாங்கி வெளிநாடு போய் வேலை செய்யலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா அதெல்லாம் போக சார் சொன்ன மாதிரி நீ என்ன புண்ணியம் பண்ணியிருக்க, என்ன கெடுதல் பண்ணியிருக்கன்றது பார்க்கும்போது புண்ணியங்கள் அதிகமா வந்து சேர்த்துக்கிறது பெட்டர். அதான் அவர்கிட்ட சொன்ன உண்மையிலே நானும் வந்து பல தடவை என் போன் வந்து என் நண்பர்கள் பயந்து போன் எடுக்க மாட்டாங்க. இவன் அடிச்சா வந்து இவன் காசு தான் கேட்பான், கண்டிப்பா ட்ரஸ்ட்டுக்கு காசு தான் கேட்பான்னு சொல்லி. ஏன்னா சன் டிவியில வந்து ஒரு நாம் ஒருவர் ஒரு நிகழ்ச்சி நான் பண்ணேன், ஒரு ரியாலிட்டி ஷோ. அந்த நாம் ஒருவர் நிகழ்ச்சி பண்ணும்போது நான் ஒரே ஒரு விஷயம் சொன்னேன். அந்த 13 எபிசோடு வந்து நான் தான் தேர்ந்தெடுப்பேன். அந்த ஒரு எபிசோட்ல ஒருத்தரோட வாழ்க்கையை வந்து ஒரே நாள்ல எப்படி மாற்ற முடியும் அப்படின்றது ஒரு விஷயம் இருந்தது. சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணும்போது ஒவ்வொரு நிகழ்ச்சியில நடந்த அந்த சம்பவங்கள் வந்து உண்மையிலே நம்மளுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும். எனக்கு அந்த பாதிப்பு ஏற்பட்டுச்சு 12வது எபிசோடு முடியறதுக்குள்ள. ஏன்னா சூசிங் த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் இஸ் வெரி ஈஸி, சூசிங் த பெஸ்ட் ஆஃப் த வர்ஸ்ட் இஸ் ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒருத்தர் மட்டும் தான் நான் வந்து வாழ்க்கையை மாற்ற முடியும். ஆனா 9 பேர் வெளியில என் கேரவன் வாசல்ல நிற்பாங்க. சார் நாங்க என்ன சார் தப்பு பண்ணுவோம், நாங்களும் அவங்கள மாதிரி தான் வறுமை கோட்டை கீழே இருக்கோம், எங்களையும் வந்து கொஞ்சம் காப்பாத்துங்களேன். இப்படி எல்லாம் வந்து போயிட்டு இருக்கும்போது சரி அம்மா பேர்ல தேவி அறக்கட்டளை அப்படின்னு ஆரம்பிச்சு நாங்க வந்து இத்தனை வருஷமா வந்து ஏழை பிள்ளைகள், முக்கியமா சிங்கிள் பேரண்ட் பெண் குழந்தைகளுக்கு வந்து படிப்புன்றது பண்ணி அவங்களுக்கு எப்படியாவது கொண்டு சேர்க்கணும் அப்படின்றது